கிறிஸ்துக்கள் அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, ஆண்டவரும் உலக ரட்சகருமான இயேசு கிறிஸ்துவின் ஏற்ற நாமத்தினால உங்கள் எல்லாரையும் வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறேன். இந்த மார்ச் மாதம் 29ஆம் தேதி மங்கள வார்த்தை நிகழ்ச்சி மூலமாக உங்கள் எல்லாரையும் பார்க்கறது எனக்கு ரொம்ப சந்தோஷம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. நாம் எல்லாம் அறிந்திருக்கிறபடி இன்றைக்கு குருத்தோலை ஞாயிறு. ஆமாம், இயேசு கிறிஸ்துவை ராஜாவாக ஏற்றுக்கொண்டு எருசலேம் வீதியிலே அப்படியே பவனியாய் ஜனங்கள் ஓசானா பாடி இயேசு எங்களுக்கு ராஜாவாக இருக்கணும்னு ஆசைப்பட்டு அப்படியே அவர் பவனியாக அழைத்து கொண்டு போன அந்த சம்பவத்தை நினைவு கூறுகிற இந்த நன்னாளிலே உங்களை பார்ப்பதிலே, உங்களுக்கு மங்கள வார்த்தை கொடுப்பதிலே நான் மிகவும் மகிழ்ச்சி அடைகிறேன். ஒரு நல்ல மங்கள வார்த்தை சகரியா 9:9 இப்படியாய் சொல்கிறது: இதோ உன் ராஜா உன்னிடத்தில் வருகிறார், அவர் கழுதையின் மேலும் கழுதை குட்டியாகிய மறியின் மேலும் ஏறி வருகிறவருமாய் இருக்கிறார். இதோ உன் ராஜா உன்னிடத்தில் வருகிறார். நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நமக்காக கொடுக்கப்பட்ட ராஜா, நம்மை ஆளுகை செய்கிற தெய்வம், நம்மை ஆண்டு கொள்ளுகிற ஆண்டவர். அவர் இன்றைக்கு உன்னிடத்திலே வருகிறார். உன்னிடத்திலே வந்து உன் மீதும் உன் பிள்ளைகள் மீதும் அமர்ந்து அவர் சவாரி செய்கிறார். அதுதான் இந்த வசனம். அவர் உன்னிடத்தில் வருகிறார், அவர் கழுதையின் மேலும் கழுதை குட்டியாகிய மறியின் மேலும் ஏறி வருகிறவருமாய் இருக்கிறார். கழுதை அப்படின்னாச்சுன்னா நீங்கள் நான். கழுதை குட்டியாகிய மறிகள், கழுதை குட்டிகள் என்று சொல்லக்கூடிய நம்முடைய பிள்ளைகள். கழுதை குட்டியாகிய மறிகள் என்று சொல்லக்கூடியது பேர பிள்ளைகள். அப்போ உங்கள் மேலும் உங்கள் குடும்பத்தின் மீதும் பிள்ளைகள் மேல் பேர பிள்ளைகள் மேலே ஆண்டவர் ஏறி உட்கார்ந்து சவாரி செய்கிறத ஞாபகப்படுத்துகிறது தான் இந்த குருத்தோலை ஞாயிறு. அன்னைக்கு இயேசு கிறிஸ்துவை ஒரு கழுதை சுமந்துட்டு போச்சான். அந்த கழுதை அதுக்கு முன்னால முச்சந்தியில நின்னுதான். அப்படின்னாச்சுன்னா அனாதையா வழியோரத்துல கேப்பாரட்டு நின்றுச்சு. ஆனா அந்த கழுதையின் மேல ஏறி உட்கார்ந்த உடனே அதுக்கு ஒரே கம்பள விரிப்பு, மெத்த. அதுக்கு எல்லாரும் அதை தரையில நடக்க விடலை. ஏன்னா அதுக்கு மேல உட்கார்ந்து இருக்கிறவர் நிமித்தம் இதுக்கு ஒரு மரியாதை, இதுக்கு ஒரு மதிப்பு. அதனால ஆண்டவருக்கு மரியாதை செலுத்தும்படி அவர் உட்கார்ந்திருந்த அந்த கழுதைக்கே கம்பள விரிப்பு போட்டு இயேசு கிறிஸ்துவை ஓசானா, ஆண்டவர் பேரிலே வருகிறவர் ஆசீர்வதிக்கப்பட்டவர் என்று சொல்லி அந்த ஓசானா பாடல்களை பாடிட்டு அவர்கள் அந்த எருசலேம் வீதியில் போனது நீங்கள் பைபிளில் வாசிக்கலாம். இன்றைக்கும் ஹோலி லேண்டெல்லாம் போகும்போது நாங்கள் பார்த்தீங்கன்னா அதே அதுக்கு ரோடுக்கு பேர் இப்பவும் பாம் சண்டே ரோடு அப்படின்னு தான் போட்டிருக்கு. அப்படின்னாச்சுன்னா இயேசுவை பவனியாக அழைத்து வந்த அந்த இடத்திற்கு அதுவே இப்பொழுது பெயராக மாறிவிட்டது. நாங்களே எப்போ இஸ்ரேல் தேசத்துக்கு பிள்ளைகளை அழைத்து கொண்டு போகும் பொழுது, ஜனங்களை அழைத்து கொண்டு போகும்போது அந்த இடத்துல அந்த ரோடை கிராஸ் பண்ணும் பொழுது இந்த ஓசன்னா பாடலை பாடிட்டு தான் ஒவ்வொரு முறையும் நாங்கள் அதில் கடந்து போகிறோம். அதில் ஒரு பெரிய சந்தோஷம். நீங்கள் டிவியில் பார்த்தீங்கன்னா தெரியும், நாங்கள் அந்த ஓசான பாடலை இப்போ எப்படி பாடிட்டு அந்த தெரு வீதி வழியாக நாங்கள் நடந்து போகிறோம் அப்படின்றத நீங்கள் இப்போ இந்த டிவியில் பார்க்குறீங்க பாருங்கள். அந்த தெருவில் தான் அன்னைக்கு இயேசுவை அழைத்து கொண்டு போனார்கள். என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளை, ஒருவேளை நீங்களும் அந்த தெருவில் நடக்கணும், இதே மாதிரி இடங்களெல்லாம் பார்க்கணுன்னா நம்முடைய எக்ஸோடஸ் ஹோலி டூர்ஸுக்காக நீங்கள் ஆயத்தப்படுங்க. யுத்தம் எல்லாம் நின்றுறோம், இப்போ இம்மீடியட்டாக நின்றுறோம். மே மாதம் நமக்கு அந்த ப்ரோக்ராம் இருக்குது. ஸோ அதனால் நீங்கள் வரணுன்னு ஆசைப்படுறவங்க நீங்கள் வரலாம். இதற்கான இந்த கீழே போடப்பட்டிருக்கிற அந்த எக்ஸோடஸ் ஹோலி டூர்ஸ் அந்த நம்பருக்கு நீங்கள் காண்டாக்ட் பண்ணிங்கன்னா அதற்கான ஏற்பாடுகள் எல்லாம் நாங்கள் செய்வதற்கு ஏதுவாக இருக்கும். இந்த உலகத்தில் பிறந்த ஒவ்வொருவரும் இயேசு பிறந்து வளர்ந்து ஊழியம் செய்த தேசங்களுக்கும் வேதாகம தேசங்களுக்கும் போயிட்டு வர்றது உங்களுக்கு பெரிய ஆசீர்வாதம். அது ஒரு பெரிய பாக்கியம். அந்த இடத்துல எல்லாம் போய் நிற்கிறதுக்கு நம்ம ஒரு குடுப்பினை வேணும். ஸோ நீங்கள் எதற்காக பிரயாசப்படுங்க. கர்த்தர் அதற்கான வாய்ப்புகளை உங்களுக்கு ஏற்படுத்தி தருவார். வருஷத்துக்கு 2 முறை நான் அப்படி தேவனுடைய பிள்ளைகளை அழைத்து கொண்டு போய் அவங்க கூடயே 10 நாள் இருந்து இந்த ஊழியங்களை செய்வது வழக்கம். அக்டோபர் மாதமும் மே மாதமும் நம்ம யூஸ்வலாக போகிறோம். ஸோ உங்களுக்கும் அப்படிப்பட்ட வழிகளை கர்த்தர் திறந்து தருவாராக. சரி, இப்போ நல்ல சாட்சியை கேட்கலாமா? சிஸ்டர் ஜான்சி, சித்தூர், ஆந்திர பிரதேஷ். நான் தொடர்ந்து ஒவ்வொரு மாதமும் அன்பரின் பாதத்தில் ஒரு நாள் உபவாச கூடுகையில் கலந்து கொண்டு கூட்டத்தின் முடிவில் தனி ஜெபத்தில் சகோதரர் ஸ்டீஃபன் அவர்களிடம் சொந்த வீடு கட்ட கர்த்தர் உதவி செய்யும்படி ஜெபித்து கொண்டேன். சகோதரர் அவர்கள் பாரப்பட்டு ஜெபித்து என்னை ஆசீர்வதித்தார். கர்த்தர் அந்த ஜெபத்தை கேட்டு வீடு கட்டி முடிக்க கர்த்தர் கிருபை செய்தார். என்னுடைய சகோதரியின் குழந்தைக்கு வயிற்று பகுதியில் கட்டி இருந்தது. மருத்துவமனைக்கு சென்றபோது மருத்துவர் பரிசோதனை செய்து பார்த்துவிட்டு மிகவும் ஆபத்தான நிலைமையில் இருப்பதால் சரி செய்வது கடினம் என்று சொன்னார்.
இந்த நிலைமையில் அன்பரின் பாதத்தில் ஒரு நாள் உபவாச கூடுகையில் கலந்து கொண்டு கூட்டத்தின் முடிவில் தனி ஜெபத்தில் சகோதரர் ஸ்டீஃபன் அவர்களிடம் ஜெபித்து கொண்டோம். அந்த ஜெபத்திற்கு பிறகு குழந்தையின் வயிற்றில் இருந்த கட்டி தானாகவே உடைந்து கட்டி இருந்த இடம் தெரியாமல் மறைந்து போய்விட்டது. இப்பொழுது குழந்தை ஆரோக்கியமாயிருக்கிறது. கர்த்தர் இன்றைக்கு உங்களுக்கும் அப்படிப்பட்ட காரியங்களை செய்வார். அன்பான ஆண்டவரே, உமக்கு நன்றி. இன்றைக்கு எங்கள் ராஜா எங்களிடத்திலே வருகிறீர். எங்கள் மீதும் எங்கள் பிள்ளைகள் மீதும் பேரப்பிள்ளைகள் மீதும் ஏறி பவனி வருகிறீர், சவாரி செய்கிறீர் என்ற இந்த மங்கள வார்த்தைக்காய் நன்றி. ஆண்டவரே, நீங்கள் எங்கள் மேல் அமர்ந்து எங்களை நடத்தும்படி இந்த நிகழ்ச்சியை பார்க்கிற ஒவ்வொருவரும் தங்களை விட்டு கொடுக்கும்படி நான் ஜெபிக்கிறேன். அடிமையும் விட்டு கொடுக்கிறேன். நீர் எங்களுக்குள், எங்கள் குடும்பத்தில் உள்ள ஒவ்வொருவருக்குள் எழுந்தருளி இருந்து ராஜரீகம் பண்ணுவீராக. நீர் எங்களுக்குள் இருக்கிறீர் என்பதை இனி ஜாதி ஜனங்கள் அறிந்து கொள்வார்களாக. அன்றைக்கு இயேசு கிறிஸ்து இந்த கழுதையின் மேலே ஏறி உட்கார்ந்தத நிமித்தம் அந்த கழுதைக்கு எப்படி மதிப்பு, மரியாதை, கனம் கிடைத்ததோ, அதே போல கழுதை குட்டிகளைப் போல பராமரிப்பில்லாமல் நிற்கிற எங்கள் மீது நீர் அமர்ந்து எங்களுக்கும் நல்ல பெயரையும் புகழையும் வாங்கி தருவீராக. எங்களுக்கும் நல்ல மதிப்பு, மரியாதையை கர்த்தர் பெற்று தருவீராக. எங்கள் மூலமாக நீர் மகிமைப்படுவீராக. மூலமாக நாங்கள் ஒவ்வொருவரும் உயர்த்தப்பட, எங்கள் பெயரை பெருமைப்படுத்த ஆண்டவரே நீர் எங்களுக்கு உதவி செய்வீராக. எங்கள் ஒவ்வொருவருடைய இருதயமாகிய சிங்காசனத்தில் இருந்து நீரே எங்களை நடத்தும், நீரே எங்களை இயக்கும், நீரே எங்களோடு இருந்து பெரிய காரியங்களை செய்யும். ஆண்டவரே, நீர் எங்களுக்குள் இருந்து எங்களுக்காக நியமித்திருக்கிற இடத்திலே வேலைக்கு வழி வாங்கித்தார். நீர் எங்களுக்குள் இருந்து இன்றைய ஞானமாய் அட்டன் பண்ண உதவி செய்யுங்க. நீர் எங்களுக்குள் இருந்து எங்களுடைய வியாபாரத்திலே செழிக்க எங்களுக்கு உதவி செய்யுங்க. எங்களுக்குள் இருந்து நேர்த்தியான இடத்திலே எங்களுக்கு வாழ்க்கையை அமைச்சு கொடுங்க. எங்களுக்குள் இருந்து எங்களுடைய எதிர்காலத்தை கர்த்தர் துளிர்க்க பண்ணுங்க. ஆண்டவரே, நீர் என் பிள்ளைகளோடு இருந்து செய்ய போகிற காரியங்கள் பயங்கரமாக இருக்கும். அது எல்லாருடைய கண்களுக்கு ஆச்சரியமாக இருக்குன்ற வார்த்தையின்படி ஆச்சரியமான காரியங்கள் நடக்கட்டும். இன்றைக்கு எங்களுக்குள் எழுந்தருளி வந்து அமருகிற, சவாரி செய்கிற ஆண்டவர், இறுதி வரைக்கும் உம்மை நாங்கள் சுமக்க, உம்முடைய சித்தத்திற்கு அர்ப்பணிக்க, அதன் நிமித்தம் அற்புதங்களை பெற்றுக்கொள்ள என் பிள்ளைகளுக்கு உதவி செய்யும். இப்பொழுதும் பிறந்த நாள், திருமண நாளை நினைவு கூறுகிற பிள்ளைகளை கர்த்தர் ஒரு விசை கண்ணோக்கி பாரும். கர்த்தரிடத்தில் மனமகிழ்ச்சியாயிரு. அவர் உன் இருதயத்தின் வேண்டுதல்களை உனக்கு அருள் செய்வார் என்கிற மங்கள வார்த்தை இந்த நிமிஷத்திலிருந்து பிள்ளைகளுக்கு பலிக்கட்டும். இயேசுவின் மூலம் பிதாவே, ஆமென். அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, இந்நிகழ்ச்சியின் மூலம் நீங்கள் பெற்றுக்கொண்ட ஆசீர்வாதங்களையும் உங்கள் ஜெப விண்ணப்பங்களையும் அனுப்ப வேண்டிய முகவரி: தேவனின் அன்பு ஊழியங்கள், விநாயக் அவென்யூ, OMR ரோட், ஒக்கியம், துறைப்பாக்கம், சென்னை 600097. மேலும் 24 மணி நேர ஜெப உதவிக்கு 044 24547999 மற்றும் 9941150999 என்ற எண்களுக்கு தொடர்பு கொள்ளுங்கள்.